குடும்பம் என்று சொன்னா முதலாவது என்ன இருக்கேன்னு சொல்றா, திருப்பி பேசுறது. இதான் பெரிய பிரச்சனை. இந்த குடும்பத்துல என்னது, திருப்பி பேசுறதுன்றதான் பிரச்சனை. மனைவி ஒன்று சொன்னா கணவன் பேசுறது, கணவன் ஒன்று சொன்னா மனைவி திருப்பி பேசுறது. அதாவது அறப்படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஒரு விளக்கம் சொல்லி இஸ்லாம் வந்தா திருப்பி பேசக்கூடாது, அதாவது கணவன் சொல்லுக்கு திருப்பி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்ற ஒரு சிந்தனை நபித்தோழர்கள்ட்ட இருந்துச்சு. அப்படித்தான் மக்கா பெண்கள் இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த மக்கா பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், பெண்கள் அதாவது ஆண்கள் சொல்றத பெண்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, திருப்பி எதுவும் பேச மாட்டாங்க. நாங்க மதீனாவுக்கு வந்தோமா, ஃபைதா கௌமுன் தக்லிபுஹும் நிசாஉஹும், அங்க வந்து பெண்கள் தான் மிகச்சிருந்தாங்க. எங்க மதீனால எங்களுடைய பெண்கள் அவர்களுடைய பெண்கள் இது கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் அறப்படிக்கிறதா அப்படி என்னது படிச்சுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. படித்துக்கொள்ள ஆரம்பித்ததுல இருந்து இது ஒரு பெரிய என்னது பிரச்சனையா போயிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டாங்க, அடிங்க அப்படின்னு சொல்லி. என்ன ஏதாவது பிரச்சனை வந்தா ஓவரா போனா ஆண்கள் வந்து அனுமதி கேட்கிறாங்க, குழப்பம் வந்து அடிங்கன்னு சொன்ன பின்றதில்ல, சும்மா ஒரு கண்டிப்புக்கு மாறி என்னது கண்டிப்புக்கு மாறி அடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க, வீட்டுக்கு முன்னால பெண்கள் கிரவுட், வீட்டுக்கு முன்னால பெண்கள் கிரவுடா நிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் வந்து மிச்சம் கொடுமை, கூடுதலா என்ன செய்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உல முஹாஜிர்கள் தான் போகுதுன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் உங்களோட மனைவி இடத்தில் சிறந்தவர். இந்த ஹதீஸை தலைகீழா விளங்கப்படுத்திட்டாங்க. மனைவிட்ட மார்க்ஸ் எடுத்தவர் அப்படி இல்லை. மனைவி யாரை பாராட்டுறாங்களோ அவங்க தான் சிறந்தவர், மனைவி யாரை கேவலமா பேசுறா அவங்க சிறந்தவர்ல சொல்லாங்க சொல்லல. மனைவியோட நல்லா நடக்கிறவர் சிறந்தவர். நாங்க பாராட்டினாலும் பாராட்டாட்டியும் சரி, சரியா விளங்கணும். விளங்கிட்டா, மனைவி பாராட்டினாலும் சரி பாராட்டாது விட்டாலும் சரி, மனைவியோட யார் நல்ல முறையில நடந்து கொள்றாங்களோ அவர் சிறந்தவர். அவங்க யாரு நல்லவர்ன்றாங்களோ அவங்க நல்லவர் சொல்லாங்க சொல்லல. யாரு மனைவியோட நல்ல முறையில் நடந்து கொள்றா அப்படின்னா என்ன, அடிக்க கூடாது, அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, ஒரே எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது ஏசுறது இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவர் தான் சிறந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி அதை குறைச்சாங்க.